கோவத்துல டுவார்ஃப்மேன் உன்னோட அழகு போக போக குறைய ஆரம்பிச்சிடும்னு சொல்லி சாபம் விட்டுட்டாரு. அந்த பொண்ணு இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணோட அழகை பற்றி ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுச்சு. அது ராஜா காதுலையும் விட்டு விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பையனும் ராஜாவோட அரண்மனையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ராஜா உடனே அவரை கூப்பிட்டு இதுதான் என் உண்மையான்னு சொல்லி விசாரிச்சாரு. அவரும் அது உண்மைதான், அந்த பொண்ணு என் தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னதும் ராஜா உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அந்த பொண்ணோட அண்ணன் நடந்ததையெல்லாம் தன்னோட சித்திக்கிட்ட சொல்லி தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகலான்ட்டு எல்லாரும் கப்பலில் ஏறி போனாங்க. அந்த சித்தியோட பொண்ணுக்கு இதில் விருப்பமே இல்லைனாலும் அவளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சித்தி சரியான நேரம் பார்த்துட்டு சதி பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பொண்ணை கப்பலோட எட்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஏதோ காட்டுறேன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட அண்ணனும் இது எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஆனால் ராஜா கிட்ட நடந்ததை சொன்னால் நம்ப மாட்டாருன்னு தன்னோட சித்தியோட பொண்ணை தங்கச்சின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராஜா கிட்ட போய் பொண்ணை காட்டினதும் ராஜா முகத்தில் இருக்க துணியை எடுக்க சொல்லி சொன்னார். துணி எடுத்த உடனே தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. உடனே ராஜா அங்கேருந்து சோல்ஜர்ஸை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் ஜெயிலில் போட சொல்லி உத்தரவிட்டார். ஜெயிலில் போட்டதும் அந்த பொண்ணும் அவங்க அண்ணனும் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா இப்படி